உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் சார் உங்க எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர். ஒரு ப்ரொடியூசருக்கு ₹1 கூட தேவையில்லாம செலவாகக்கூடாதுன்னு நினைக்கிறவர். அதனால தான் அவருக்கு இந்த பேர். அவர் ரஜினியோட லிங்கா படம் எடுத்துக்கிட்டு இருந்த நேரம். லிங்கா படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ரஜினி சார் அந்த படத்துல டேம் கட்டுற மாதிரி அந்த சீன் சீக்வன்ஸ் தான் படத்தோட மையமே. டேம் கட்டுற மாதிரி செட்டு போட்டு படம் எடுக்கணும். ஸோ டேம் கட்டுற மாதிரி இந்த செட்டை போட எவ்வளோ நாள் ஆகும்னு கே.எஸ். ரவிக்குமார் சார் கேட்குறாரு. டேம் மாதிரி செட்டு ஈஸியாக போட்டலாம் சார், பட் ப்ராப்ளம் என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த எம்டி லேண்டை காட்டி அந்த சீன் சீக்வன்ஸ் எடுக்கணும். பிறகு டேம் கட்ட போற மாதிரியான சீன் சீக்வன்ஸ், பிறகு டேம் பாதி கட்டிக்கிட்டு இருக்க மாதிரியான சீன் சீக்வன்ஸ். இப்படி டேமை பாதி கட்டி தான் நம்ம சீன்ஸ் எடுக்க முடியும். பாதி கட்டி நம்ம சீன்ஸ் எடுக்கிறனால நமக்கு அப்ராக்சிமேட்டா ஷூட்டிங்க்கு ஒரு 60 days தேவைப்படும்னு வச்சுக்கோங்களேன். உடனே கே.எஸ். ரவிக்குமார் சார் இவ்வளவு நாள் ஆகுமா? அவ்வளோ நாள் இதையே எடுத்துட்டு இருக்க முடியாது, நீ டேமை ஃபுல்லா கட்டி முடிச்சிரு, அதுக்குள்ள நான் படத்தோட மற்ற போர்ஷன்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து பிறகு இதை எடுத்துக்கிறேன்னு கே.எஸ். ரவிக்குமார் சார் சொன்னாராம். உடனே யூனிட்ல இருக்கிறவங்க ஆச்சரியமா, அது எப்படி சார், டேமை நாங்கள் ஃபுல்லா கட்டி முடிச்சிட்டா டேமை கட்ட போற மாதிரியான சீன்ஸ், கட்டிட்டு இருக்க மாதிரியான சீன்ஸ் இதெல்லாம் எப்படி சார் நீங்க எடுப்பீங்கன்னு ஆச்சரியமா கேட்டாங்களாம். இங்கே தான் கே.எஸ். ரவிக்குமார் சார் தன்னோட டிஃப்ரெண்டான திங்கிங்கை வெளிப்படுத்துறாரு. அது ஒன்றும் இல்லைப்பா, நீ ஃபர்ஸ்ட் டேமை கட்டி முடிச்சிரு, அப்புறம் நான் அந்த டேமை உடச்சு டேம் கட்டுற மாதிரி ரிவர்ஸ்ல எடுத்துக்கிறேன்னு சொன்னாராம். ரிவர்ஸ் திங்கிங். இப்போ டேம் கட்ட அந்த சீன்ஸை எடுத்திருந்தா 90 நாள் ஆயிருக்கும்னா, இப்போ கே.எஸ். ரவிக்குமார் சாரோட டிஃப்ரெண்ட் திங்கிங்னால ஒரு 45 நாள்லயே அந்த ஷூட்டிங்கை முடிச்சிடலான்னு வச்சுக்கோங்களேன். சொன்ன மாதிரி செஞ்சும் காமிச்சாரு கே.எஸ். ரவிக்குமார் சார். சூப்பர்ல. ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் திங்கிங்னால எத்தனை பேர் என்னுடைய நேரம், எவ்வளோ பேரோட உழைப்பு, எவ்வளவு பணம் மிச்சமாயிருக்குன்னு பார்த்தீங்களா? நீங்களும் ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி ஒரே மாதிரி யோசிக்காம கொஞ்சம் வித்தியாசமா யோசிங்க. உங்களாலையும் உங்க வாழ்க்கையில நிறைய நேரத்தையும் அதிகமான பணத்தையும் மிச்சப்படுத்த முடியும்.